இந்த கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பென்சீன் மாலிக்யூல நம்ம வந்து டபுளா வந்து மாத்த போறோம். இங்க என்ன குடுத்துருக்காங்க? பென்சீன் டூ பைஃபினைல் வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப பென்சீனோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து எப்படி டிரா பண்ணலாம்? ஓகே. ஸோ வந்து பென்சீனோட ஸ்ட்ரக்சர் நான் ரவுண்டு போட்டுக்கிறேன். ஓகேவா? டபுள் ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்டும் போட்டுக்கலாம். ரவுண்டு வந்து போட்டுக்கலாம். அப்ப பென்சீன்லேருந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைஃபினைல். பைஃபினைல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பென்சீன் ரிங் வந்து நமக்கு வந்து அட்டாச் பண்ணிடணும். ஓகே. ஸோ இங்க ஒரு பென்சீன் ரிங், அப்புறம் இன்னொரு பென்சீன் ரிங் வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, பைஃபினைல் அப்படின்றாங்க. அப்ப பென்சீன்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? பைஃபினைல் வந்து கொண்டு வரணும். இங்கேயும் நீங்க நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இன்கிரீஸ் பண்ணி பாருங்க. சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இங்க 6 கார்பன் வந்து இருக்கும். இங்க டபுள் கார்பன் 12 வந்து இருக்கும். அப்ப நமக்கு வந்து டபுள் ஆயிருக்குது. அப்ப டபுள் ஆனா உட்ஸ் ரியாக்ஷனா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஆல்மோஸ்ட் உட்ஸ் ரியாக்ஷன் தான். அது அலிஃபாட்டிக் தான் நம்ம வந்து உட்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். அரோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்டிங் ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ஃபிட்டிங் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து அதுவும் உட்ஸ் ரியாக்ஷனும் ஃபிட்டிங் ரியாக்ஷனும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். நமக்கு வந்து ஒரு ஹாலஜன் காம்பவுண்ட் வந்து நமக்கு தேவை. அந்த ஹாலஜன் காம்பவுண்ட் நீங்க சோடியம் கூட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2 மாலிகுலும் நமக்கு வந்து கம்பைன் ஆயிடும். அப்ப நமக்கு இங்க என்ன இருக்குது? ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா பென்சீன் தான் நமக்கு வந்து இருக்குது இல்லையா? ஓகே. அப்ப நமக்கு என்னது? பென்சீன் தான் நமக்கு வந்து இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்டும் போட்டுக்கலாம். இல்ல பென்சீன் ரவுண்டு போட்டாலும் போட்டுக்கலாம். இதுல நீங்க என்ன பண்ணா முதல்ல குளோரின் வந்து நமக்கு தேவை. அப்ப அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல குளோரின் தேவை அப்படின்னா நம்ம வந்து குளோரினேஷன் வந்து பண்ணணும். அப்ப FeCl3 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா குளோரோபென்சீன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா குளோரோபென்சீன் வந்து கிடைக்கும். அப்ப இந்த குளோரோபென்சீன்ல நீங்க 2 மாலிக்யூல்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 2 மாலிக்யூல்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மோல்ஸ் ஆஃப் Na ஆட் பண்றீங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஈத்தர் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணணும். அப்ப ட்ரை ஈத்தர் யூஸ் பண்ணும்போது 2 மாலிக்யூல்ல இருக்கிற 2 NaCl நமக்கு வந்து வெளியில போயிடும். வெளில போயிட்டு நமக்கு என்னன்னா பைஃபினைல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதான் நமக்கு வந்து தேவையான ப்ராடக்ட்டா வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே. ஸோ நமக்கு வந்து பைஃபினைல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ரியாக்ஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்சீன்லேருந்து நம்ம பைஃபினைல் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க வந்து மைண்ட்ல ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் ஆஃப் கார்பன் டபுள் ஆக்கணும் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இன்னும் நிறைய வரும். நம்பர் ஆஃப் கார்பன் ரெடியூஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? அப்ப அல்கேனை நம்ம என்ன பண்ணணும்? குளோரின் கூட அந்த ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் மட்டும் தான் வந்து நமக்கு நடக்கும். இந்த மாதிரி யூனிக் பாயிண்ட்லாம் நீங்க தனியா ஒரு நோட்ல போட்டு எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. நான் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லயும் நீங்க என்னென்ன இம்பார்ட்டன்ஸா நீங்க வந்து ஒரு நியூவா ஏதாவது ஹிண்ட் குடுத்தேன் அப்படின்னா, அது நோட்ல வந்து நீங்க எழுதி வச்சுட்டே வாங்க. அத நீங்க அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கன்வர்ஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நெறைய ஸ்டூடண்ட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறதே கன்வர்ஷன் தான். ஆனா கன்வர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அது போக நீங்க அப்படின்னா நேமிங் ரியாக்ஷன் எல்லாமே நமக்கு வந்து தரோவா வந்து இருக்கணும். இந்த 2யும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கன்வர்ஷன் சூப்பரா பண்ணிடலாம்.